ஏன்னா எலெக்ஷன் போது என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாவை கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல ஏதாவது பாத்திரம் கொடுப்பாங்க. இப்பயே நான் கேள்விப்படுறேன் ஒரு மாவட்டத்துல பாத்திரம்லாம் வந்து இறங்கிச்சான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாத்திரம் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா பாத்திரத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஓட்டு போட்டுட்டா என்னவோ இன்னும் 100 கடையை திறப்பாங்க. நம்ம கையாலேயே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தானே நம்ம வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இன்னைக்கு தப்பான எப்படி சொல்றது, தவறான ஆட்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க பிள்ளையோட தலையெழுத்தை நீங்களே மாத்தி எழுதுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா குடிக்கடையை இன்னும் திறந்து விடுவாங்க. இந்த கடைகளை மூடி விடுவேன் தான் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா மூடலையே. படிப்படியாக குறைச்சிருவேன் வாக்குறுதி கொடுத்தாங்க, குறைக்கலையே. அப்ப குடிக்கடை வருமானம் அதிகமா அதுலதான் வருது. காசு தானே முக்கியம். அப்ப நீங்களே சொல்றீங்க காசு தான் முக்கியம், ஆனா குழந்தைங்களோட உயிர் முக்கியம் இல்ல அப்படின்றாங்க இல்லையா. குழந்தைங்களோட உயிரோ இல்ல பெண்களுடைய தாலியோ அந்த வீட்டு குடும்ப தலைவனுடைய உயிர் பத்தி அக்கறையே கிடையாது அப்படின்றதுதான் இந்த அரசாங்கத்துடைய ஒரே நோக்கம். காசு வந்தா போதும். அப்புறம் எதுக்கு 9.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னு தான் எனக்கு தெரியல. 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்கப்பா. கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. நம்ம ஊருக்கு ஒரு ரோடு போடல, பஸ் விடல, அதெல்லாம் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் 9.5 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இந்த தமிழ்நாட்டை நடத்துறாங்களாம். ஏற்கனவே 70,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம், சந்து பொந்து கடையில 70,000 கோடி ரூபாய், அதே போல கள்ளச்சாராயத்துல ஒரு 1000 கோடி ரூபாய். இவ்வளவு காசும் எங்க போகுது தெரியல. அதுக்கு மேல இவ்வளவு கடன். இந்த கடன்லாம் யார் அடைக்கிறது? யார் அடைக்க போறாங்க? அவங்கள அடைக்க போறாங்க? அதெல்லாம் நம்ம மக்களான நம்ம தலையில் தான். ஒருத்தர் தலை மேலையும் 1,20,000 ரூபாய் கடன். இன்னைக்கு உட்காந்துருக்கவங்க எல்லார் மேலயும் 1,20,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க நினைக்கலாம் அரசாங்கம் தானே கடன் வாங்குச்சு, நம்ம ஏன் அதை அடைக்கணும்? இல்ல. எப்படி தெரியுமா வசூலிப்பாங்க? பால் விலை ஏறும், ஏறிச்சா அப்புறம் அந்த மின்சார கட்டணம் உயரும், அதுவும் ஏறும். அடுத்தது போக்குவரத்து கட்டணம் ஏறும். எல்லாமே விலை ஏறிடுமா. வீட்டு வாடகையில இருந்து எல்லாமே ஏறும். இது மூலமா தான் கடனை வசூலிப்பாங்க. அவங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அரசாங்கம் ஏதோ கடன் வாங்கிடுச்சு நம்மளா அடைக்க போறோம், அரசாங்கம் அடைச்சு. அரசாங்கம் எப்படி அடைக்கும்? அவங்க ஜோபில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்க கட்டுற வரி பணத்துல இருந்து தான் அந்த கடனை அடைப்பாங்க. அந்த வரி பணத்தை எப்படி வசூலிப்பாங்க? பால், பேருந்து, அப்புறம் வந்து மின்சார கட்டணம், இப்படிதான் வசூலிக்கிறது. விலைவாசி ஏறிடும், எல்லா விலைவாசியும் ஏறிடும். சாதாரணமா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு 1000 ரூபாயில நீங்க வாங்க வேண்டிய சாமான் 10,000 ரூபாய்க்கு விற்கும். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல எதை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும்? மதுவும் போதை, கஞ்சா பழக்கம். கஞ்சா பழக்கம் தெரியுமா? இருக்குதா? எல்லா ஊர்லயும் இருக்குது. எல்லா பள்ளிக்கூடத்திலயும் பக்கத்துல விக்கிறாங்க, கல்லூரியில விக்கிறாங்க. எதுக்கு விக்கிறாங்க? நம்ம குழந்தைங்க மயக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போதையும் மதுவையும் கஞ்சாவையும் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக விக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிடணும்.